ஹலோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஞாயித்துக்கிழமை வேலைகள் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி பண்ண போறேங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து 1/2 கேஜி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. கரம் மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். மற்ற பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரம் மசாலாலாம் வந்து நம்ம அரைச்சி பவுடராக இதில் ஆட் பண்ண போகிறோங்க. 5 தக்காளி எடுத்திருக்கேன். புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம இந்த கரம் மசாலாலாம் என்ன பண்ணலான்னா மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் பட்டை 3 துண்டு எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு எடுத்திருக்கேங்க. சோம்பு கொஞ்சம், கல்பாசி, ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. மலாட்டி மொக்கு இது மாதிரி எடுத்துகிட்டு நான் மிக்சியில் சேர்த்து நான் இப்போ நல்லா தூளாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ அரைச்ச தூளை நம்ம ஒரு பவுலுக்கு இது பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டையும் நல்லா வந்து இப்போ ஃபைனாக நான் அரைச்சிக்க போகிறேங்க. இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற மசாலா எதுவுமே தெரியாதுங்க. நம்ம எல்லாமே இதில் அரைச்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் புதினா தழையும் சேர்த்து இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்து இஞ்சி பூண்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து வந்து சின்ன வெங்காயங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப அந்த தலப்பாக்கட்டியோட அந்த ஸ்டைல் நல்லா இருக்குங்க. அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு நம்ம கொத்தமல்லி புதினாவோட அரைச்சி இது பண்ணிக்கலாம். மற்ற பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதினா கொத்தமல்லியை நம்ம அரைச்சி சேர்த்துக்க மாட்டோங்க. இதுக்கு வந்து நம்ம அரைச்சி தான் சேர்த்துப்போம். ரொம்ப போட தேவையில்லைங்க. ஒவ்வொரு கையளவு போட்டிங்கன்னா போதும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த தலப்பாக்கட்டியோட கலரும் நம்மளுக்கு வருங்க. இப்படி நீங்கள் கோரஸாக அரைச்சிங்கனாலும் போதுங்க. இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. உங்களுக்கு நல்லா பளபளன்னு ரைஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பேனில் பண்ணிக்கோங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு கலவை ஆட் பண்ணியிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் 2 டம்ளர் ரைஸ்க்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து அதிகமாக போடுறீங்களோ உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம கரம் மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பொடியை வந்து இதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கலரும் வரும், அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்குங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா நல்லா வதங்கின உடனேங்க சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஒவ்வொரு மசாலாவும் நல்லா வந்து பொறுமையாக நல்லா வதக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அதே மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போது மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா ஒரு குக்கர் மூடியுமே கூட லைட்டாக அப்படி மூடி வச்சு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
தக்காளி வந்து நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆனாதாங்க நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடுச்சிங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறங்க காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆஃப் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதிலே நம்ம சிக்கனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வந்து இதிலே கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த பீசஸ்குள்ளெலாம் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கி பீசஸும் வந்து நல்லா அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் இதிலே கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் வந்துங்க பாருங்கள், சிக்கன்லேயே நல்லா வந்து தண்ணி விட்டுருக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா விட்டோம். நான் ப்ராய்லர் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். அதனால் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். ரொம்ப நேரம் வந்து இதாகணும்னு இல்லை, லைட்டாக பாயில் ஆனால் போதுங்க. இதுவே நீங்கள் மட்டன் இல்லை நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு அதை முதல்ல நல்லா சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அரிசி போட்டிங்கன்னா போதும். எப்பயுமே இது மாதிரி பிரியாணிக்கு வந்து நீங்கள் அரை லெமனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் லெமனை நல்லா வந்து ரைஸ் நல்லா பளபளன்னு நல்லா இருக்குங்க. நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் சிக்கன் பீசஸ்ஸு. சிக்கன் இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கிட்டத்தட்ட நல்லா சிக்கன் வெந்துருச்சுங்க. இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 கிளாஸு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. தலப்பாக்கட்டிக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வந்து அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டு வரும். நான் 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு விசில் விடலாம். அதுக்கு முன்னாடி சால்ட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா சிக்கனுமே பாருங்கள் அருமையாக நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் சூப்பராக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். வீட்டில் அதே மாதிரியே நீங்கள் இதே மாதிரியே செய்யுங்க. உங்களுக்கு அந்த தலப்பாக்கட்டி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீலாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னாங்க ஹேர் கேர் தாங்க பார்க்க போகிறோம். வந்து எப்பயுமே வாரத்துக்கு ஒருக்கா நல்லா வந்து ஆயிலு நல்லா ஸ்கேல்ப்புக்கெலாம் நல்லா படுற மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்குங்க. ஹேர் ஃபாலும் இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் பக்கத்து வீடு என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க வந்து மசாஜஸ் அவங்க வந்து பியூட்டிஷியனாக இருக்காங்க. அவங்க வந்து மசாஜஸ்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. வாரத்தில் ஒருக்கா எனக்கு நான் அப்படி அவங்ககிட்ட எனக்கு மசாஜ் பண்ணும்பொழுது ரொம்ப ரிலீஃபாக நல்லா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மதியானம் உட்காந்து எப்பயும் இந்த மசாஜ் பண்ணிக்கிட்டு நாங்கள் எதையாச்சும் பற்றி கதை பேசிக்கிட்டு இப்படி தாங்க நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்மளும் எப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம ஹேரெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் வாரத்தில் ஒருக்கா நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலீஃபாக நல்லா இருக்கும். My mother asking me in a phone I'm coughing, Amma, I'm having dry cough like that only. Why like corona like that only coughing like that only? If corona comes I will come there only. Like that I told her. Then what come on a new experience like that Deepa and both fellows telling me.
ब्रिंजल करी थी मैं दाल राइस बनाती अभी भैया नाश्ता करा कितनी देर गोंगूरा yesterday for Anna fasting now nice na nasti office also leave now. Shops and all is there now not there closed 9 to 10 only 6 to 10 9 no now only medical only there yes that's why Anna going for medical for that why you frequently going medical that fellow want na for tablets what yesterday only they know Nari she is get positive so then what tablet she is taking multivitamin tablets yeah we'll go with vitamin C अपने भी लिया बूस्ट टैबलेट लिया जीव दुखेर मातो दुखेर guess this language find the language देखो जी ये पोटी पकड़ गए என்னோட ரொட்டீனை பார்த்து நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்